பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுப்பது குறித்து திமுக தீவிரம் காட்டி வருகிறது. ஜெயலலிதாவின் மீதான ஊழல் வழக்குகள் மட்டுமின்றி அதிமுகவினர் மீதான ஊழல் புகார்கள் குறித்தும் பிரச்சாரம் செய்ய திமுகவினருக்கு கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்குவதைத் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியும் தங்களின் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைகளை நடத்தி வருகிறது. மாவட்ட வாரியாக கட்சியினரை தயார்படுத்தும் வகையில் திமுக தலைமை நிலையத்தில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடந்து வந்தன. இந்நிலையில் ஸ்பெக்ட்ரம் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரை திகைக்க வைத்துள்ளது. இதை எதிர்க்கட்சியினர் பிரதான பிரச்சனையாக கையில் எடுத்துள்ளனர். கடந்த ஒரு மாதமாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆட்சியின் சாதனைகளை விளக்கும்படி திமுக தலைமை அறிவுறுத்தி வந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தை முறியடிக்கும் வியூகங்கள் குறித்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுக்கும் அதே வேளையில் அதிமுக ஆட்சிக்கால ஊழல்கள், ஜெயலலிதா மீதான வழக்குகள் மட்டுமின்றி அதிமுகவினர் மீதான ஊழல் புகார்கள் குறித்தும் விளக்கும்படி கட்சியினருக்கு திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் முதல்வர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற நெல்லை மாவட்ட நிர்வாகிகளின் கலந்துரையாடல் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் திமுக பொதுச் செயலர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், முதன்மை செயலாளர் ஆற்காடு வீராசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பேசிய முதல்வர் கருணாநிதி ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாட்டை விளக்க புள்ளி விவரங்களுடன் பொதுமக்களிடம் விளக்க கூட்டம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் நெல்லை மாவட்ட செயலர் கருப்பசாமி பாண்டியனுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் இடையிலான பணிப்போர் விவகாரம் கருணாநிதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதிமுகவிலிருந்து வந்தவர்களை அரவணைத்துச் செல்லும்படி அறிவுரை கூறப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் சபாநாயகர் ஆவுடையப்பன், அமைச்சர்கள் மைதீன்கான் மற்றும் பூங்கோதை, எம்எல்ஏக்கள் அப்பாவு, மாலைராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.